ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் சேது யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறாரு. எதுக்காகனா, அவர் ஜெயிச்ச உடனே எல்லாரும் பேட்டி எடுக்க வந்தாங்க. அப்போ என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்கள் 432 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்கீங்க, அதை எப்படி சார் நீங்கள் வெற்றியாக நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க. அது அவர் மனசுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த நேரம் பார்த்து தாமரை என்ன பேசுகிறாங்கன்னா, மாமா நீங்கள் 432 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சதுக்கு அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ 432 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த ஐஷு தான் மாமா. அவள் போயிட்டு ஏன் அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட போய் சண்டை போடணும், அவளை அடிக்க போகணும், அதை யாரோ வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. அதனாலேயே உங்களுக்கு அவ்வளோ ஓட்டு போயிடுச்சு மாமா. இல்லைன்னா நீங்க 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்றாங்க. அப்ப உடனே ஐஷுக்கு கோவம் ஏய் என்ன நீ சொல்ற? நான் வேணும் நான் அது மாதிரி செய்தேன். அந்த தமிழ்ச்செல்வி மாமாவை பத்தி கண்ணா பின்னான்னு பேசினா, அதனால எனக்கு கோவம் நான் அடிக்க போனேன். இப்படி நடக்கும்னு எனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு திட்டுறாங்க. திட்டுட்டு உடனே சேது காலில் விழுந்து ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. மாமா மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் உங்கள் மேலே வச்சிருக்க பாசத்தில் தான் மாமா அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அந்த தமிழ்ச்செல்வி உங்களை கண்ணா பின்னான்னு பேசினா மாமா, அதனால தான் மாமா நான் இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன், சாரி மாமா அப்படின்றாங்க. இல்லை இல்லை ஐஷு, நீ ஏன் இது மாதிரிலாம் மன்னிப்பு கேட்குற? நீ எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்ட, அது எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சேது. அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தருக்கு கால் பண்ணி அவருக்கு நாளைக்கு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நீ ஒரு போஸ்ட்டை ஒட்டிடு அப்படின்றாங்க. என்ன போஸ்ட் ஒட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பெண்கள் வாழ்வாதார பேரியக்க கட்சி அமைச்சர் ராஜாங்கத்தை இந்த தேர்தலில் நடுநடுங்க செய்த தமிழ்ச்செல்விக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் அடித்து ஒட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்னு அவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தங்கச்சி என்ன கேட்குறாங்கன்னா, அக்கா நீ நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குன, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்த அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, நைட்டு நான் 2:30 மணிக்கு தூங்குனேன், காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்துட்டேன் தானோ, ஏன் எதுக்கு நீ கேட்குற இத அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லக்கா எந்த நேரம் பாரு நீ படிச்சுக்கிட்டே இருக்கியே, உனக்கு டயர்டா ஆகலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டயர்டாலாம் இல்லடி தானோ, அதாவது என்னை எல்லாரும் சின்ன வயசில் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப நீ எதுக்கு பொம்பளை பிள்ளை படிக்க போகிற, என்னத்துக்கு பொம்பளை பிள்ளை ஏதோ படிச்சியா, கல்யாணம் பண்ணின்னு போனியா, வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டில் இரு அப்படின்னு எல்லாரும் என்னை பார்த்து சொல்லி 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 எனக்கு அது ஒரு வெறுப்பாகவே ஆயிடுச்சுடி. அதனால தான் எனக்கு நல்ல டைம் கிடச்சிருக்கு. எந்த பெண்ணுக்கு இது மாதிரி கிடைக்கும் சொல்லு? அதனால தான் நான் படிக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, இந்த நேரத்தை எல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் படிக்கிறேன் அப்படின்றாங்க. அக்கா நீ தேர்தலில் தோத்துட்டிய, அதை பற்றி என்னக்கா நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொன்னாதானோ நான் தோத்துட்டேன்னு? நான் ஒன்றும் தோக்கலையே. நான் எவ்வளோ வீடுங்களுக்கு போனேன், எத்தனை கிராமத்துங்களுக்கு போனேன், இதனால் இந்த தேர்தல்னால அத்தனை பேரை எனக்கு தெரிஞ்சது, எந்தெந்த கிராமத்தெல்லாம் மருத்துவ கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு புரிய வந்தது. நாளைக்கு நான் படிப்பு முடிச்சிட்ட பிறகு அந்த மருத்துவத்துக்கெல்லாம் நான் உதவியாக இருப்பேன்னு இப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை, அதுபடி நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் அமைச்சரும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக ஊர்வலமாக வராங்க. ஊர்வலமாக வரும்போது தமிழ்ச்செல்வியை பற்றி போஸ்ட் ஓட்ட சொன்னாங்கல்ல, அந்த போஸ்ட்டில் பார்த்தாக்கா தமிழ்ச்செல்வி அமைச்சரை நடுங்க வைத்த தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்ட் ஓட்டியிருக்கு. அதை பார்த்ததும் அமைச்சருக்கும் சேதுக்கும் சரியான கோவம் வருதுங்க. கோவம் வந்ததும், பார்த்தீங்களா நம்ம நன்றி கேட்க வரோன்னு தெரிஞ்சு தான் அந்த தமிழ்ச்செல்வி இப்படி நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்கா அப்படின்றாரு சேது. ராஜாங்கமும் அந்த புள்ள மேலே கொஞ்சம் நஞ்ச பாசம் வச்சுருந்தேன் நான், அதை கூட அவள் குழி தோண்டி புதைச்சிட்டா, இனிமே நான் அவளை ஏற்றுக்கவே மாட்டேன் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்கிறாரு அமைச்சரும். அதுக்கப்புறம் சேதுவும் ஒரே வருத்தப்படுறாரு, இப்படி பண்ணிட்டாலே போஸ்டர் அடிச்சுன்னு. அதுக்கு நடேசன் சொல்கிறார், நீ ஏன்பா கவலைப்படுற, அதெல்லாம் கவலைப்படாத, யாராவது கட்சிக்காரங்க அது மாதிரி செஞ்சுருப்பாங்கன்னு ஆறுதல் சொல்கிறாரு. அப்போவும் அவர் கேட்கலங்க.
அப்பா ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, மாமா இதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க மாமா, நீங்கள் எம்எல்ஏ மாமா, அதுக்கு ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? பாருங்க, அவள் ஏதாச்சும் செஞ்சுட்டு போகிறா, நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். அந்த 4 பேர் பேசுகிறாங்கன்ட்டுலாம் யோசிக்காதீங்க, உங்களை பற்றி அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதிகமாக சேதுக்கு வந்து தமிழ்ச்செல்வி மேலே பயங்கர கோவம் வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு இந்த தமிழ்ச்செல்வி வேண்டாப்பா, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாப்பான்னு சொல்கிறாரு. திருப்பி டைவர்ஸ்க்கு அவர் அப்ளை பண்ணுவாரா என்னன்னு தெரியலங்க. மீண்டும் அதை தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி, பாய்.